வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இது நான் உங்கள் இளையராஜா. இப்போ நம்ம என்ன காலையில் பார்க்குறோம்னா, கருத்து பதிவில் வந்த கேள்விகளுக்கான பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நிறைய கேள்விகள் வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே நம்ம கருத்து பதிவுக்கான பதிவுகள் போட்டிருந்தோம். நம்ம வாய்மொழியாக சொல்ல வேண்டியது, இது மாதிரி வீடியோவாக பதிவு பண்ணி சொல்ல வேண்டியதை நம்ம காணொலியாக பதிவு பண்ணி போட்டுட்டு இருக்கோம். இப்போ கேள்விகள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆனா பிரைஸ் சொன்னா என்னங்க ப்ரோ? பிரைஸ் சொன்னாதானே எல்லாருக்கும் தெரியும் கேட்டிருக்காங்க. பிரைஸ் சொன்னா என்ன அப்படின்னு சொல்றாங்களா? எந்த காணொலிமா அது? த்ரெட் பாக்ஸ். த்ரெட் பாக்ஸ் இருக்கா? த்ரெட் பாக்ஸ் பிரைஸ், அதாவது இப்போ ஏன் நான் சில இதுல விலை சொல்லாம இருக்கேன் அப்படின்னா, சில விஷயத்துல நான் விலை சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ போடும்போது கலம்கரி ப்ளவுஸ் பீட் வந்திருந்தது. அது 800 ரூபா, 10 பிட்டு 800 ஜிஎஸ்டியோட சேர்த்து அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது பேக்கிங்கோட இருக்குது. அது அந்த லாட்டோட முடிஞ்சிருது, அவ்வளவுதான் அது. ஓகேவா? ஆனா இந்த நூல், இந்த நைட்டி மெட்டீரியல் நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஹோல்சேலா பண்ணிட்டு இருக்கோம். நூலுக்கு கூட நைட்டி மெட்டீரியல் கூட ரேட் ஏன் சொல்ல மாட்டீங்க, ரேட் சொல்லுங்க அப்படிலாம் கேட்குறாங்க. நூலுக்கும் சரி, நூல் இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக நூலுக்கு தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. நான் நூலுக்கு பதில் சொல்லிடுறேன். இப்போ நூல் ஸ்பேர் பாலி தான் நம்ம வச்சிருக்கோம். அதில் நம்ம டூப்ளிகேட் இருக்குன்னு நானே பதில் சொல்லியிருக்கேன். உங்கள்கிட்ட அந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறது என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னா, டூப்ளிகேட் வருது, அதெல்லாம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்கேன். இப்போ அதோட விலை எம்ஆர்பி 7 ரூபா இருந்தது, 7.50 இருந்தது, 8 ரூபா இருந்தது, 9 ரூபா இருந்தது, இப்போ 10 ரூபா வந்துருக்கு எம்ஆர்பி. ஓகேவா? விலை ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ ஒரு 6 மாசத்துல, ஒரு 3 மாசத்துக்கு ஒரு முறை, 6 மாசத்துக்கு ஒரு முறை விலை ஏறிக்கிட்டே வருது. அதுவும் சில நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தி. அதுவும் ஜிஎஸ்டி 12% அதுக்கு நூலை பொறுத்தளவுக்கு ஜிஎஸ்டி 12%. அந்த மதராபோஸ் கம்பெனிக்காரங்க தான் நம்ம டீலரா இருக்கும். நம்ம டேரக்டா அங்கே தான் வாங்குறோம். 12% ஜிஎஸ்டியோட தான் நமக்கு பில்லு வரும். ஓகேவா? அப்ப அந்த ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, ஏறுது. இறங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை, இறங்கல, ஏறிக்கிட்டே இருக்கு. இப்ப நான் இன்னைக்கு ஒரு வேலை சொல்லிடுறேன்னு வைங்களேன். இந்த விலையை வச்சுட்டு நீங்க வீடியோ பார்த்துட்டு எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னா 6 மாசம் வீடியோ, 2 வருஷம் முடியா பழைய வீடியோ எல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா அவங்க போடுற வீடியோக்கு சில பேர் அப்படியே போடுறாங்க. வீடியோ பார்த்துட்டு ரேட்டு இதாக சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நான் ரேட் கம்மியா இருக்குன்னு சொல்லி உங்க சேனல்ல பார்த்தேன், உங்களுக்கு போன் பண்ணேன்னு சொல்லி 2 வருஷம் கழிச்சு, 1 வருஷம் கழிச்சு எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அப்போ நம்ம நம்பிக்கை தங்க போயிடும். நான் என்ன, நீங்க வீடியோல ஒரு ரேட் சொல்றீங்க, நேரில் கேட்டா ஒரு ரேட் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சர்வசாதாரணமா சொல்லிடுவாங்க. ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் அப்படி பண்றாங்க. நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க, கம்ப்ளைண்ட் அதுல வைக்கிறாங்க இல்லையா? வெளில டிஸ்பிளேல வரும்போதே பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா 1 ரூபாய்க்கு இது இருக்கு, 10 ரூபாய்க்கு உங்களுக்கு எல்லாம் கிடைக்குது. அது மாதிரி இவ்வளவு, அவ்வளவுதான், இவ்வளவுதான் உங்களுக்கு ஈஸி அப்படின்னு ரொம்ப கம்மியான விலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூதாகரமா காமிச்சு, ஆனா ஒண்ணுமே இல்லாம நீங்க போன் பண்ணதுக்கு அப்புறம் அது நான் சொன்னது, அது நான் வடிவசூர் வரல, அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம், அந்த மாதிரி ஆயிடக்கூடாது இல்லையா? நம்ம காமெடி ஆயிடக்கூடாது இல்லையா? அதே மாதிரி ஏமாற்றுத்தன்மை நம்பகத்தன்மை போயிடக்கூடாது. அப்ப அந்த நம்பகத்தன்மையோட நம்ம கரெக்டா இருக்கணும் அப்படின்னா, அது கரெக்டான அன்னைக்கான அந்தந்த ரீசனுக்கு அந்த ரேட் ஒரு 6 மாசத்துல ஒரு முறை அந்த நேரத்துல கரண்ட்ல என்ன ரேட் இருக்கோ அதை நம்ம சொல்ல முடியும். அப்படிதான் சொல்ல முடியும். நீங்க போய் டேட்டா பாத்தீங்களா அப்படின்னு அது ஒரு வாதமா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதனால நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப்ல நாங்க தான் நம்பர் கொடுத்துருக்கோம், எங்களுக்கு வாட்ஸ்அப்ல கேளுங்க, இல்ல நம்பர் கேளுங்க, நம்பர் கொடுக்குன்னு கேளுங்க. நாங்க வாட்ஸ்அப் நம்பர் தரோம், அதுல கேளுங்க, நம்பர் என்ன மீட்ரு, எவ்வளவு ரேட் என்னன்னு கேளுங்க. ஏன்னா நிறைய விஷயம் இருக்கு. 200 மீட்டர் நூல் வருது, 300 மீட்டர் நூல், நாங்க வச்சது 300 மீட்டர் நூல், 500 மீட்டர் நூல் வருது, 1000 மீட்டர் நூல் வருது, 10,000 மீட்டர் நூல் வருது, 4000 மீட்டர் நூல், 10,000 மீட்டர் நூல் போட்ல வருது. எப்படி கணக்கு நீங்க எடுப்பீங்க? நீங்க எதையாவது ஒண்ணு பார்த்துட்டு, நிறைய பேர் பாத்தீங்கன்னா எதாவது ஒரு பார்த்துட்டு அது அவ்வளவு சொன்னாங்க, இவ்வளவு சொன்னாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்ப இதே பிராண்ட்லயே இவங்களே வெயிட் கணக்குலையும் கொடுக்குறாங்க. பாக்குறது கண்டோட சைஸ் பெருசாவே இருக்கும். 300 மீட்டர் கண்டு எப்படி இருக்கோ அதே கணத்துல இருக்கும். அந்த கவரோட அதே மதராபஸ் கம்பெனி தான், அதே சிம்பிள் எல்லாமே ஒரிஜினாலிட்டி தான், ஒரிஜினல் அவங்களே தான் விடுறாங்க. ஆனா இப்படியான கஸ்டமர் நிறைய பேர் நூல் விலை கம்மியா கேட்கறாங்க. ஏன்னா அதுல எம்ஆர்பி 7 ரூபா, நாங்க விற்கிறது எம்ஆர்பி 10 ரூபா. சரியா? நாங்க அதை நூலுக்கு 8 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கோம் ரீட்டைல்ல. கஸ்டமருக்கு நாங்க 6 ரூபா 10 காசு கணக்குல நூல் வாங்குறவங்களுக்கு 610 ரூபா, ஒரு நூல் 6 ரூபா 10 காசு வித்துட்டு இருக்கோம். 10 காசு லாபத்துக்கு நம்ம வித்துட்டு இருக்கோம். சரியா? அதாவது ஹோல்சேலுக்கு. நம்ம ரீட்டைல் பண்ணும்போது அது 1 ரூபாய் லாபம் கிடைக்கும் நூலுக்கு. அந்த மாதிரியான வியாபாரம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அவங்களே சில பேர் பாத்தீங்கன்னா விலை கம்மியில கிடைக்குது அப்படிலாம் சொல்லி இந்த டூப்ளிகேட் நூலை வாங்குறாங்க. 450 ரூபா, 500 ரூபாய்க்கெல்லாம் 480 ரூபா அப்படிலாம் அந்த 300 நூல் விற்கிறாங்க. அப்ப 4 ரூபாய் 80 காசு, 5 ரூபா அந்த மாதிரி ரேட்ல விழுகுது. ஆனா பாக்குறது கண்டு பெருசா இருக்கும். அதை நீங்க அமைப்பு பாருங்க, புதுசு புதுசுன்னு இருக்கும். ஓகேவா? டூப்ளிகேட். அப்ப அந்த டூப்ளிகேட் நூல் மார்க்கெட்ல வந்த உடனே இப்ப அன்னைக்கு நாங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துறதே என்ன தெரியுமா? மதராபஸ்காக ரிமாண்ட் பண்ணி தான் எங்களுக்கு விழிப்புணர்வு. ஏன்னா எங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி எங்க நண்பர்களுக்கு ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, அனுபவசாலிகளுக்கு எல்லாருக்கும், ரொம்ப வருஷமா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும் எது ஒரிஜினல் நூல்னா எல்லாம் எப்படி இருக்கும், நூல் எப்படி கட்டாகாம போகும். அது நமக்கு வேலை ஆகணும்னா நூல் கட்டாகாம நூல் தான் வாங்கி போடணும், நல்ல நூலா வாங்கி போடணும், அப்பதான் நமக்கு வேலை நடக்கும்
இந்த ₹1 ₹2 நம்ம வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு வேலைக்காரங்களுக்கு தெரியும். இந்த புதுசா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ₹1 ₹2 தேடுறவங்க ஒரு 50 காசு கம்மியா கிடைக்குமான்னு தேடிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க என்ன பண்றாங்க, இந்த டூப்ளிகேட் நூலை வாங்கி அவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கும் என்ன போடுறது ஏதோ ஒண்ணு நூறு கட்டா தைச்சிருவாங்க. 50 காசு கம்மியா கிடைச்சு ₹1 கம்மியா கிடைச்சுன்னு சொல்லிட்டு அதே மாதிரியே எனக்கு வேணும்னு சொல்லி இந்த எங்களை மாதிரி கம்பெனி ஐட்டம் விற்கிறோம் பாத்தீங்களா, பழைய கம்பெனி எல்லாம் விற்கிறோம் பாருங்க, குவாலிட்டியா நூல் நல்ல தரமான நூல் வித்துட்டு இருக்கிறவங்க வந்து வாழை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப இவங்களால சமாளிக்க முடியல. நாங்க சொல்லிடுறோம் எங்ககிட்ட கம்பெனி என்ன வச்சிருக்கோம் லோகோ கிடையாதுன்னு நாங்க கம்பெனிட்டே சொல்லிடுறோம். ஆனா சில கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்க, சில பேர் வியாபாரத்துக்காக இந்த மாதிரி கேட்கறாங்க என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு, ஆனா கம்பெனிட்டாவும் இருக்கணும் ஆனா ரேட்டும் கம்மியா வரணும் அப்படிங்கிறதுக்காக எம்ஆர்பி ₹7 அவன் வந்து ₹6 கொடுக்கலாம். ஏன்னா அதிகபட்சமான விலை தான் எம்ஆர்பின்றது, மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் சொல்றாங்க இல்லையா, அதனால அதுல இருந்து 50 காசு கம்மியா கூட கொடுக்கலாம். அப்ப ₹6 காசு கொடுப்பாங்க. மார்க்கெட்ல ₹7 நாங்க ₹50 வித்துட்டு இருக்கிறத ₹8 வித்துட்டு இருக்கிற இடத்துல இவங்க ₹6 காசு தராங்க. அதே மதுரா கோர்ஸ். ஆனா இது 300 மீட்டர் டைட்டா சுத்தி இருப்பாங்க. இதே அளவுதான். ஆனா அது வந்து எடை கணக்கு. அவங்க ஏமாத்தல, அதுல கிராம் போட்டிருப்பாங்க. இதுல மீட்டர் 300 மீட்டர் போட்டிருப்பாங்க, அதுல வந்து இத்தனை கிராம்னு போட்டிருப்பாங்க. அந்த கிராம் பாத்தீங்கன்னா அதோட மீட்டர் அளவு பாத்தீங்கன்னா 300 மீட்டர் இருக்காது, 200 மீட்டர் இருக்குமா 220 மீட்டர் இருக்குமா தெரியாது, அவங்களுக்கே தெரியாது. தோராயமா சொல்லுவாங்க இவ்வளவுதான் எடகாது. அப்ப இப்படியான வழிமுறைக்கு மாறிட்டாங்க. இப்ப நான் எதை வச்சு உங்களால ரேட் சொல்ல முடியும்? ஏன்னா சில இடத்துல 150 மீட்டர் வந்துட்டு இருக்கு, சில இடத்துல 200 மீட்டர் வருது, கம்பெனிக்காரங்க கொடுக்குறாங்க. இப்ப நாங்க விற்கிறது 300 மீட்டர், உங்களுக்கு புரியாது. இப்ப புதுசா பாக்குற வீடியோல அதெல்லாம் தெளிவா சொன்னாலும் புரியாது. சரியா? அதனால இப்ப நீங்க கேட்டதுனால அந்த வீடியோ உங்கள் மூலமா நீங்க கேட்ட கேள்வி நல்ல விஷயம் தான், எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வா இருக்கட்டும், உங்களுக்கும் புரிதலா இருக்கும், மற்றவங்களுக்கு இது புரிதலா இருக்கும். ஏன் நான் விலை சொல்றது இல்லைன்னு நிறைய பேர் விலை சொல்றவங்க எல்லாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அப்புறமா பாத்தீங்கன்னா விலை ஏறினதுக்கு அப்புறம் மாற்றி சொல்ல வேண்டியது உடனே கெட்ட பேர் ஆயிடுது. சில பேர் ஏமாற்றம்ன்றே வேலை சொல்றாங்க. நீங்க வரணும், உள்ள வரணும், எங்களை தேடி வரணும், போன் பண்ணணும், உங்களை வச்சு ஒரு அவங்க அமைக்கலாம், உங்களுக்கு உங்க தலையில கட்டிடலாம் சொல்லிட்டு நிறைய பேர் விலையை ஏற்றி கம்மியா காமிச்சு உங்களை இழுக்கிறதுக்கு பாக்குறாங்க. நம்ம அந்த விலையே கிடையாது. நம்ம வந்து ₹1 கூட ஏமாத்த வேணாம், நியாயமா வியாபாரம் பண்றோம். அதனாலதான் நம்ம வந்து கெட்ட பேரை வாங்கிடக்கூடாது அப்படின்றதுனால நைட்டில கூட நைட்டி மெட்டீரியல் சேல்ஸ் பண்றது கூட நாங்க விலையை வந்து தோராயமா தான் சொல்லியிருப்போம். இந்த விலையில இந்த விலை இருக்குன்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? ஏன்னா அந்த நேரத்துக்கு இந்த மாதிரி ரேட் மாறிக்கிட்டே இருக்கு. நூல் விலை ஏறும்போது நைட்டி 3 மீட்டர், அப்ப அது ஒரு மீட்டருக்கு வந்து ₹4 ₹3 அந்த மாதிரி ஏறிச்சுன்னா அப்ப 3 மீட்டருக்கு என்ன ஆகுது, ₹12 ஏறுது, ஒரு நேரம் ₹9 ஏறுது, ஒரு நேரம் ₹6 ஏறுது. அப்ப நீங்க என்ன அன்னைக்கு இவ்வளவு சொன்னீங்க, இன்னைக்கு இவ்வளவு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வாரம் பண்றவங்க என்ன சொல்ல முடியும்? அப்ப கெட்ட பேர் ஆயிட்டா இல்லையா? அதனாலதான் நம்ம இந்த மாதிரியான வேலையை அவங்க செய்யாம அண்ணனுக்கு விலை இறங்கினா இறங்குது, ஏறுனா ஏறுது. சில நேரம் வந்து பாத்தீங்கன்னா சர்வன் இறங்கும், ஒரு எப்பயாவது ஒரு முறை ஒரு ₹4 ₹5 அப்படி இறங்கும். நான் அதிகமா சொல்லியிருப்பேன், ஏன்னா நாங்க கம்மியா தராங்க, இங்க கம்மியா தராங்க, நீங்களே அன்னைக்கு அப்படி சொல்லிட்டு இப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து முறைப்படு வந்துடக்கூடாது. அப்படிங்கிறதுதான் நீங்க எப்ப வேணாலும் வாட்ஸ்அப்ல அனுப்புனீங்கன்னா அந்த நேரத்துல உள்ள விஷயங்களா இருக்கிற டிசைன் சொல்லி சரி, அன்னைக்கு இருக்கிற கலெக்ஷன் என்ன இருக்கு, அதே மாதிரி அன்னைக்கு நூலோட விலை என்ன அப்படிங்கறத நம்ம வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி தெளிவா சொல்லிடுவோம். அது இந்த விளக்கத்தை பூரா சொல்லிடுவோம். இந்த மாதிரி நூல் தான், இது வந்து குவாலிட்டியான நூல், டூப்ளிகேட் கிடையாது, ஒரிஜினல் நூல் இது. இந்த மாதிரி எடை கணக்கு இருக்கு, கிராம் கணக்கு இருக்கு, மீட்டர் கணக்கு வருது, இந்த மாதிரி எல்லாம் போட்டு தான் ஒரு சில இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிற தன்மை வந்து அந்த சில பேர் புதுசா வாங்குறவங்க ரேட்டு கம்மியா பாக்குறவங்க தெரியா போயிடும். அப்ப அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும்னா நம்ம வந்து வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்து போன் பண்ணி அவங்க பேசுற மட்டும் தான் தெளிவா தெரியும். நீங்க கேட்ட கேள்வி கமெண்ட்ல சொல்லியிருக்கீங்க, ஆனா ஒரு மாதிரி என்ன இப்படி சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஒரு கோபமா சொல்ற மாதிரி ஒரு வருத்தமா சொல்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஆனா அதனால நான் இவ்வளவு சொல்றேன் விளக்கமா. அதுல போறது வந்து தவறான ஒரு முன்னுதாரணமாயி அது வந்து கடைசியில எங்க மேலே கெட்ட பேர் வந்து நான் மற்ற யூடியூப் சேனலுக்காக மாதிரி நிறைய யூடியூப் சேனல் பண்றாங்க, ஏமாத்துறாங்க இல்லையா, அந்த மாதிரி நினைச்சிருவாங்க. நேர்மையா பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த நேரத்துக்கு கரண்ட்ல என்ன இருக்கோ அதை டேட்டா சொல்லுவாங்க, டேட்டா பார்த்தா தெரியும். ஆனா நிறைய பேர் அதெல்லாம் பாக்குறது இல்ல. என்னைக்கு டேட் நான் வந்து அப்டேட் பண்ணணும், என்னைக்கு அந்த வீடியோ வந்து 1 வருஷம் முன்னாடி வந்த வீடியோவா நிறைய டேட்டா பார்த்தா கூட தெரியும். ஆனா யார் அதை பாக்குறாங்க, எல்லாமே அப்படியே டக்குன்னு பார்த்தோன்னே உடனே வந்து இன்னைக்கு கம்மியா இருக்கு போல இருக்கு நினைச்சு போன் பண்ணிடுவாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்றதுக்காக நாங்க விலை சொல்றது இல்லை. ஓகேவா? விலை என்னன்னைக்கு இருக்கோ எப்படி இருக்கோ நம்ம ஆனா நியாயமான விலையில தான் நம்ம கொடுக்குறோம். சரியா? அப்ப என் விலை சொல்லன்றதுக்காக நான் வந்து போன் பண்ணட்டும், அவங்களுக்கு வச்சு தள்ளிடலாம், அவங்களை வச்சு நம்ம வந்து ஏதாவது ரேட்டை போட்டு தள்ளி வச்சிருந்தோம், அவங்க எப்படியே வாங்க வச்சிருந்தோம், அப்படியெல்லாம் நம்ம நோக்கமே கிடையாது. அவங்ககிட்ட சொல்லுவோம், ஒரு சாப்பிட்டு கூட வாங்கி பார்த்துக்குங்க, கொஞ்சம் வாங்கி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா திரும்பி கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவா சொல்லிடுவோம். நீங்க கேட்ட கேள்வி உங்கள் மூலம் மற்றவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு. மற்ற அடுத்த கேள்விமா? அடுத்த கேள்வி அண்ணா, உங்க புதிய பெர்மிஷன் வாங்கி ஓராண்டு ஆகியிருக்கும், அதை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம மிஷின் புதிய மிஷின் வாங்கி இப்ப ஓராண்டுக்கு மேலே ஆயிடுச்சு. நல்லா இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம கிளாஸ்க்கு தான் யூஸ் பண்றோம். இது வந்து அதிகமா ஃபுல்லா ஒர்க் கொடுக்கல, டைட் ஒர்க்லாம் ரொம்ப ஹெவியான வேலை கொடுக்கல. அதுல
அப்பப்போ கிளாஸ் எடுக்கும் பொழுது நம்ம தைக்கிறது, அவங்க ஸ்டூடெண்ட்களுக்கு சொல்லி தரது, நான் தைக்கும் போது கொஞ்ச நேரம் அந்த கிளாஸ் எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருக்கு. ஜாக் F4 தான் வாங்கிட்டு இருந்தோம் நம்ம. ஆனா இப்போ F5 வந்துருச்சு. F5க்கு F4க்கு என்ன அப்படின்னா ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸ்டெபிலைசர் இதுக்கு வைக்கணும், அதுக்கு வைக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா அப்பவும் சொல்றாங்க, சில நம்ம தெரிஞ்ச மெக்கானிட்ட கேட்டோம், இல்லைன்னா நீ வச்சுக்கிறது தான் பெஸ்ட், அது வைக்காமலாம் இருக்கக்கூடாது, வச்சுக்கிறது பெஸ்ட். கரண்ட்ல வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம சீரா வர்ற நேரத்தில் வைக்கலாம். ஹை லோ வந்து இப்படி ஏறி இறங்கிட்டு வர மாதிரி, கொஞ்சம் பவர் கூட குறையெல்லாம் வர மாதிரி, திடீர்னு கரண்ட் கட் ஆகிட்டு வர மாதிரி, அடிக்கடி கரண்ட் போயிட்டு இருக்கு, ஒரு பவர் வரும்போது கொஞ்சம் அதிகமாக வந்துடுது, அந்த மாதிரி இடமா இருந்தா கண்டிப்பா ஸ்டெபிலைசர் வச்சாகணும். அப்படி இல்லாம இருந்தா நீங்க ஸ்டெபிலைசர் வேணா வைக்க தேவையில்ல அப்படின்னு சொன்னாங்க. அதனால F5 இப்போ வந்துருச்சு. இப்போ நாங்க போனது F4 வந்து நான் வாங்கியிருந்தோம். இப்போ F5 வந்துருக்கு. ஜாக் வந்து பிரச்சனை நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா மிஷின்ல வந்து ஃபர்ஸ்ட் சைனா மேக்கோட இது வந்து சைனா மேக்கு, ஜப்பான் மேக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அது ரேட் ஜாஸ்தியா இருக்கும். சரியா, ஜப்பான் மேக்ல ஜுக்கி, பிரதர் இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். உங்களுக்கு காசு பொருளாதாரியா நீங்க கொடுத்து வாங்கலாம் அப்படின்னா நீங்க ஜப்பான் மேக் வாங்கலாம். இல்ல நமக்கு ஒரு நியாயமா ஒரு கம்மியான ஒரு விலை தான் வேணும், இப்போதைக்கு நம்ம கையில அவ்வளவு இல்லை அப்படின்னா சைனா மேக் நீங்க வாங்கிக்கலாம். அந்த மிஷின் ஜாக் மிஷின் நல்லா தான் இருக்கு, போயிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற அடுத்த கேள்விமா? அடுத்த கேள்வியாக, இப்படிதான் அண்ணா எல்லாருக்கிட்டையும் ஒரு கஸ்டமர் டைப் பண்ணாங்க, நெக் இறக்கும் கேட்டிருந்தாங்கன்னு வச்சேன். பட் அவங்க வந்து இடுப்பு சுற்றளவு சிறுசா இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க நெக் மாட்ட கேட்டாங்க, அதுதான் பண்ணி கொடுத்தேன். சைஸ் சின்னதா இருக்குன்னு பேசுறாங்க, புரியவே வைக்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த காணொலியும் தெரியல, எந்த காணொலியும் தெரியல. அது காணொலி நோட் பண்ணிக்கணும். அது நம்ம வந்து இப்போ இப்படிதான் அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்ப நம்ம அதை பத்தி பேசியிருக்கோம். அந்த காணொலியில ஏதோ ஒரு விஷயத்துல கஸ்டமர் வந்து புரிய வைக்கிறது கொஞ்சம் சிரமம், நீங்க கரெக்டா இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசின காணொலியில தான் நீங்க இந்த விஷயத்த சொல்றீங்கன்னு தெரியுது. கஸ்டமரை பொறுத்த அளவுக்கு வந்து அவங்க வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அது ஏதாவது கொஞ்சம் சின்ன பிரச்சனைனா அவங்க வந்து கொஞ்சம் பெருசா தான் எடுத்துப்பாங்க. ஏன்னா இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலர் கஸ்டமர் நம்பிக்கையானவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சில கஸ்டமர் இவங்க நம்ம தெரிஞ்சு பண்ணிருக்க மாட்டாங்க, ஏதோ தவற விட்டாங்க, கொஞ்சம் ஏதோ ஒரு கவனக்குறைவுல பண்ணியிருக்காங்கன்னு அவங்க ஏத்துப்பாங்க. நமக்கு ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஏத்துப்பாங்க. சில கஸ்டமர் தான் பாத்தீங்கன்னா அவங்க நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு முரண்படவே சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஒரு தவறு பண்ணிட்டோம், ஒண்ணு டெக்கு ஏற்ற சொன்ன இடத்துல இறக்கிருப்போம், இல்ல இறக்க சொன்ன இடத்துல ஏற்றிருப்போம். அப்ப அதனால வந்து உடம்பு ரூல்ஸ் வந்து டைட்டோ ரூல்ஸா வந்துருது, அப்ப என்ன இப்படி சொதப்பிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வாதம் பண்ணுவாங்க. நம்ம கஸ்டமர் கிட்ட கொஞ்சம் பொறுமையா தான் நீங்க வந்து டீல் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, சில கஸ்டமர் என்னதான் வாதம் பண்ணாலும் எவ்வளவுதான் நம்ம சொன்னாலும் புரிஞ்சுக்கல அப்படின்னா அந்த கஸ்டமர் நீங்க விலகிடுங்க. அந்த கஸ்டமர் வேற எங்கேயா தைக்க சொல்லிருங்க. அவங்க 2 தடவை போயிட்டு வரும்பொழுது உங்களோட அருமை தெரியும் அவங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்காம டார்ச்சர் பண்ணி திரும்ப திரும்ப ஏதோ ஒன்று சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து இது பண்றாங்க, நம்மள கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா நம்மளோட சூழ்நிலை புரியல. ஏன்னா இது வந்து மனுஷங்க செய்யற வேலை தான் இது. நம்மளோட எல்லாம் எத்தனையோ மிஷின்களே கூட வந்து எவ்வளவு மிஷினுங்க ரோபோக்கள் செய்யறது கூட தவறு நடந்துடும். ஓகேவா, இப்ப ஏடிஎம் மிஷின்ல கூட பாத்தீங்கன்னா மிஷின் தானே இது பணம் அனுப்புது. சில நேரம் பாத்தீங்கன்னா கூடுதலா வந்துருது, சில நேரம் ஒட்டிக்கிட்டு வருது பணம். அதுல வந்து சில நேரம் ஒரு தாள் வராம வந்துருது, இல்ல பாதியில நின்றுது. நம்ம போடுற பணத்தை உள்ள இழுத்துட்டு அது உள்ள போய் நம்ம கிட்ட அக்கௌண்ட்ல ஏறாம உள்ள போட்டுருது, ஏதோ ஒரு கொலாப்ஸ் ஆகுதுல்ல. அப்ப மிஷினே அவளை எவ்வளவு தூரம் தயாரிச்சு எப்படியா வளர்க்கலாம்னு பண்ணதே அப்படி இருக்குன்னா, அப்ப மனிதன் வந்து இயல்பா மனிதனுக்கு திடீர்னு ஏதோ ஒரு நம்ம சிந்தனையில வந்திருப்போம், ஏதோ ஒரு இன்னொரு வேலையா பார்த்திருப்போம், ஏதோ ஒரு சிந்தனை மாறி இருக்கும், கவனம் மாறி இருக்கும். அப்ப மனிதனோட இயல்பா வந்து சின்ன சின்ன தவறு நம்ம வேணும்னு யாரும் செய்யப்படுறது இல்லை. ஒரு சின்ன தவறு செய்யறோம் அப்படின்னா அதை ஏத்துக்கிறது, அவங்க மனிதனா இருந்து அவங்க அது உணர்வு தெரிஞ்சு நம்மளோட வேலை நம்மளோட உணர்வு தெரிஞ்சு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, சரி எனக்கு இது மாதிரி நடந்திருக்கு, இது மாதிரி சொல்றீங்க, சரி இதை சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்கிட்டு பண்ணிக்கிறதான் போறோம். அப்ப அது மாதிரி கஸ்டமர் நீங்க அதிகமா சமைச்சுக்கோங்க. நல்ல கஸ்டமரா நிறைய நம்மளோட அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி, நம்ம கொஞ்சம் நம்மளோட உடலை தெரிஞ்சுக்கிற மாதிரி. ஏன்னா நம்ம வந்து வேலை தான் செய்யணும், நம்ம வந்து சும்மா ஒண்ணும் இல்லை, வேலை செஞ்சுதான் அவங்களும் கூலி கொடுக்குறாங்க, நம்மளும் அவங்களுக்கான கூலிக்கு தகுந்த மாதிரி வேலை உழைச்சுதான் நம்ம அவங்களுக்கான இது கொடுக்குறோம். அவங்க வந்து சும்மா நமக்கு ஒன்றும் காசு கொடுக்கல, சரியா, நம்ம அந்த உழைச்சிருக்கோம். அதுல ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குது, தவறு நடக்குதுன்னா அவங்க வந்து நம்ம கண்டிப்பா அது நம்ம முழு பொறுப்பு நம்ம தான் ஏத்துக்கணும். அது என்ன நடந்திருக்கு, ஏது என்ன தவறுன்னு. ஆனா நம்ம கவனம் வந்து ரொம்ப இருக்கணும், கவனக்குறைவா இருந்துடக்கூடாது. அதுக்குதான் நம்ம வந்து சில விஷயங்களை வந்து நம்ம செய்யும் பொழுது வேற கவனம் வேற எங்கேயும் செதறாம நம்ம பார்த்துக்கணும். சில விஷயங்கள் நம்ம வந்து பேசிக்கிட்டே கூட வேலை செய்யலாம். ஆனா சில கட்டிங் பண்ணும்பொழுது சில விஷயங்கள் வந்து பண்ணும்பொழுது ரொம்ப கவனமா நம்ம அதுல பொறுப்பா நடந்துக்கணும். அதே மாரி தவறு நடக்கும்போது கஷ்டப்பட்டு நம்ம வாழ்க்கையிட்ட சொல்லி அதுல வந்து அடுத்த முறை சரி பண்ணிக்கிறேன், இல்லை இதுல என்ன முடியுதோ மேக்ஸிமம் பண்ணி தரேன் அப்படின்னு நம்ம சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு புரிதலோட பண்றது தான் தொழில், எந்த தொழிலாக இருந்தாலும் செய்ய முடியும். இல்லைன்னா நம்ம அவங்களுக்கு வந்து வாதம் பண்ணிட்டே இருந்து நம்ம வந்து அன்னைக்கு நாள் பொழுது ஒண்ணுமே இல்லாம போயிடும். நம்ம மனசு கஷ்டத்துல அப்படியே அதை விட்டு ஒரு மாதிரி சரி அப்புறம் வந்து பார்ப்போம் அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிடுவோம். இல்லை அன்னைக்கு வேலை வந்து நமக்கு வேலை கட்டுரும். இதே மாதிரி நாளைக்கு 2 கஸ்டமர் அன்னைக்கு ஒரு நாள் கஸ்டமர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கலேன், அவ்வளவுதான். இப்ப இதுக்கு நம்ம மூல காரணம் என்ன அப்படின்னா,
நம்மளுடைய தொழிலுடைய மேம்பாடு தான். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு தொழிலை நம்ம மேம்படுத்திக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அந்த பிரச்சனைகள் வந்து குறையும். ஓகேவா? எதனால நடக்குது என்ன அப்படின்னு நம்ம தொழில் நம்மளே மேம்படுத்திக்கணும். என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு நீங்க நிறைய விஷயம் நம்மளும் ஷேர் பண்றோம் பாருங்க. நண்பர்கள் நிறைய நம்ம யூடியூப் சேனல்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் பாருங்க. எது எதெல்லாம் ப்ளஸ் இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தேவையானதா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நம்ம என்ன தவறு பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளே உணரணும், அதை என்ன சரி பண்ணிக்கணும்னு. அப்போ அந்த கஷ்டப்பட்டு நம்ம தன்மையை முதல்ல நம்மளோட தப்பு இருந்தா நான் அது சரி பண்ணி தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு என்ன பண்ணலாம் அதை சரி பண்ணி தரேன். ஏன்னா நமக்கு சரி பண்ற மெத்தட் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அது சரி பண்றதுக்கான ஐடியாவை நம்ம மெத்தட் நம்ம கையில இருக்கணும். ஏன்னா யதார்த்தமா நடக்கிறது உண்மைதான், நம்ம வேணும்னு யாரும் செய்ய போறது இல்லை. யதார்த்தமா நடக்கும் இது மாதிரி தவறுகள் திடீர்னு நடந்துடும். அப்ப அதை நம்ம சரி பண்றதுக்கான வழி மட்டும் இருக்கு. கஸ்டமர் வந்து அந்த மாதிரியான ஒரு கஸ்டமரோட ஒரு பிணைப்போட நம்ம வந்து தொழில் நடத்தி போனாதான் நம்ம வந்து மென்மேலும் இந்த தொழிலை நம்ம எப்பவுமே செய்ய முடியும். எல்லா தொழிலுக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கிறவங்க சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கஸ்டமர் ஒரு வாடிக்கையாளர்கள் நம்ம ஒரு வேலை செய்யறவங்களும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தா தான் எப்பவுமே ஒரு தொழில் நல்லா நடக்கும். வேற அடுத்த கேள்விமா? சார், மை நேம் இஸ் பானு சார். டெய்லரிங் ஷாப் வச்சிருக்கேன். பட் நோ ஐடென்டி சார். எனக்கு நீ அங்கீகாரம் வந்து இன்னும் கிடைக்கல. நான் பெர்ஃபெக்ட் ஒர்க்கிங். யாரும் இது வரைக்கும் எந்த கமெண்ட்டும் சொன்னதில்லை சார். எனக்கு 2 பேபி இருக்கு. டைமுக்கு ஷாப் ஓபன் பண்ண முடியல, அதனால என்னவோ ஷாப் பிக்கப் ஆக மாட்டேங்குது அப்படின்னு தோணுது சார் சொல்லியிருக்காங்க. ஷாப் வந்து பிக்கப் ஆக மாட்டேதுன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசிடுறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்க கண்டிப்பா நல்லா வருவீங்க, நல்லா வரும். குழந்தைங்க இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் டைமிங் வந்து அதுக்கு ஒதுக்க வேண்டியது இருக்கு இல்லையா. நம்ம வந்து பிள்ளைங்களையும் நம்ம முதல்ல பார்க்கணும். அந்த நேரத்துல பிள்ளைங்க கூட நம்ம நேரம் ஒதுக்கி ஆகணும். நம்ம வேலை வாய்ப்புன்றது அப்புறம், வேலைகள் வந்து நம்ம கண்டிப்பா நமக்கு தேவை, தொழில் வருமானங்கள் தேவை, பொருளாதார தேவை இருக்கு. ஆனா நம்ம பிள்ளைங்களோட நேரம் ஒதுக்குறது நீங்க அதுவும் தாயா இருந்து பிள்ளைங்களோட நேரம் கண்டிப்பா நீங்க ஒதுக்கி தான் ஆகணும். சரியா? ஏன்னா அந்த பிள்ளைங்க வளர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ குழந்தைங்களா இருக்கும்போது அவங்களுக்கு நேரம் நீங்க நிறைய ஒதுக்குனாதான் உங்களுடைய அன்பு வந்து அவங்களுக்கு கிடைக்கணும்ல. நம்ம காசு பணம் மீறின விஷயங்கள், அதெல்லாம் காசு பணம்ன்றதுலாம் அப்புறம். சரியா? அதனால நீங்க பிக்கப் பண்ணலாம். நம்ம தொழில வந்து என்னன்னு சொல்றேன்னா, நீங்க எவ்வளவு நேரம் செய்யறீங்களோ அதை சரியா வந்து டைம் போட்டுருங்க. இந்த டைம் வந்து இந்த டைம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க. ஏன்னா நம்ம வந்து சில நேரம் சீக்கிரம் திறப்போம், என்னன்னா இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்னு வந்துடுவோம். சில நேரம் பார்த்தீங்கன்னா லேட்டா திறப்போம். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவங்களோட டைமிங் ஒன்றும் புரியலையே அப்படின்றது. இந்த டைமிங்காக நான் சொல்றேன். டைமிங்னா நம்ம காலையில எத்தனை மணி, 10 மணியா இல்லை 9 மணியா 8 மணியா, நமக்கு என்ன முடியுமோ, இல்லை 11 மணி கூட சரி. காலைல 11 மணில இருந்து இரவு எத்தனை மணி, 7 மணியா 8 மணியா, அவ்வளவுதான். இப்போ நாங்க காலை 10ல இருந்து நைட்டு 10, இரவு 10 வரைக்கும் நாங்க எங்க கடை ஓப்பன். சரியா? நைட்டு 10 மணிலாம் நாங்க எடுத்து வச்சு கிளம்புறதுக்கு 10:30 11 ஆயிரம் வீட்டுக்கு போய் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் நாங்க போய் முகம் கழுவிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு தூங்குறதுக்கு 12:30 1 மணி கூட ஆயிடும். 12 12 தூங்குறதுக்கு 1 மணி ஆயிடும். அப்ப காலையில நம்ம வந்து சீக்கிரம் திறக்க முடியாது. அப்ப 10 மணி தான். அப்ப 10 to 10 நாங்க போட்டோம். ஆனா காலைல 10னா ஒரு 10:05 வந்துடும் கன்ஃபார்மா. அதுக்கு மேல லேட் ஆகாம வந்துடும். 10:15 அதுக்கு ஃபாலோ பண்றோம். எனக்காவது தவற விட்டுட்டா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்ன பின்ன ஆகும். ஆனா 10 மணிக்கு திறந்துருவோம்னு. இப்போ ஒரு நாளைக்கு 11 மணிக்கு, ஒரு நாளைக்கு 10 மணிக்கு, ஒரு நாளைக்கு 8 மணிக்கு. சில கடைக்காரங்க பாத்தீங்கன்னா வேலை நிறைய இருக்கு அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்து திறந்துருவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா 2 நாள் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டா வருவாங்க. அப்போ அன்னைக்கு இவங்க திறந்திருப்பாங்க நினைச்சு ஒருத்தர் வந்திருப்பாங்க. சரியா? அவங்க திறக்க மாட்டாங்க நினைச்சு ஒருத்தர் வரமாட்டாங்க. அப்ப வந்து ஏமாந்து போனவங்களும் இருக்காங்க, வராமே போனவங்களும் இருக்காங்க. இப்படிதான் நமக்கு வந்து விட்டுருவோம். அதனால நீங்க சரியா கரெக்டா அந்த டைமிங் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வீட்டுல அந்த நேரத்துல முடிச்சுட்டு நீங்க வாங்க. இந்த டைம் தான் என்னால வர முடியாது, இந்த டைம் இந்த டைம். ஏன்னா உங்கள்கிட்ட வந்து வேலை திறமை இருக்கு. நீங்க சொல்றீங்க எந்த கம்ப்ளைண்ட் வரல, நல்லா தச்சு விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னு போது கண்டிப்பா உங்களுக்கான கஸ்டமர் இருப்பாங்க, உங்களுக்கான வாடிக்கையாளர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சில விஷயங்கள்லாம் நீங்க தெளிவா எழுதி வைக்கிறது, அவங்க கான்டாக்ட் நம்பர், கஸ்டமரோட கான்டாக்ட் நம்பர் வாங்குறது, அவங்க கிட்ட திரும்ப வந்து ரெடி ஆயிடுச்சா ரிமைண்ட் பண்றது, ஏதாவது டவுட் ஏதாவதுன்னா அந்த ஒரு கட்டிங் எடுக்க போகும்போது ஏதாவது டவுட் இருக்குன்னா அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கறது. இது போன சகோதரிக்காகவும் சேர்த்து தான் சொல்றேன். ஒரு சகோதரி ஏற்கனவே இந்த சகோதரி வந்து கஸ்டமர் வந்து நல்லா இது பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்கும் சேர்த்து சொல்றேன். ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வச்சுட்டோம்னா நமக்கு அந்த ப்ராப்ளம் வந்து தவறுகள் வந்து நடக்கிறது குறைச்சிடலாம். ஏதாவது ஒரு கட்டிங் எடுக்க போற நேரத்துல நமக்கு அந்த தோணும், நம்ம ஒரு 10 நாள் கழிச்சு அந்த வேலை எடுத்திருப்போம், ஒரு வாரம் கழிச்சு எடுத்திருப்போம். என்னன்னா இது இப்போ கேட்டா ஏதாவது நினைப்பாங்களான்னு ஏதாவது நம்மளே சமாளிச்சு பண்ணிட்டோம்னு வைங்களேன். அப்ப அவங்க என்கிட்ட கேட்டுக்கலாம்ல அப்படின்வாங்க, ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல. ஏன்னா நம்ம அந்த நேரத்துல பார்த்துருக்க மாட்டோம், வாங்குற நேரத்துல, கஸ்டமர்கிட்ட வாங்குற நேரத்துல. அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்தா முடிஞ்ச வரைக்கும் முதலே பார்த்து எல்லாம் நோட் பண்ணி வச்சிருவோம். திரும்ப கட்டிங் இருக்கும் பொழுது நமக்கு ஏதாவது டவுட் வருது, இந்த இடத்துல இந்த துணியோட அமைப்பு வேற மாதிரி இருக்கு, துணி பத்தலை, இல்லை ஒரு டேமேஜ் இருக்கு, ஏதோ ஒன்றாலும் உடனே நம்ம கான்டாக்ட் நம்பர் கையில இருந்தால் தான் நம்ம வந்து அவங்க நம்பர், கஸ்டமர் நம்பர் இருந்தால் தான் கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம வந்து எதனாலும் சொல்லி அவங்ககிட்ட டவுட்டை கிளியர் பண்ணிட்டு நம்ம செய்ய முடியும். தைரியமா செய்யலாம். அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு, இல்லைன்னா அவங்க வெயிட் பண்ண வைங்க, நான் வந்து ஈவினிங் வந்து பாக்குறேன், அதை நான் வந்து பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வந்து பார்த்துட்டு கூட அவங்க சொல்லுவாங்க. அப்ப நமக்குள்ள ஒரு புரிதல் இருக்கு. அவங்க சரி எதானாலும் நம்ம கிட்ட கரெக்டா கேட்டு செய்யறாங்கன்னு அடுத்த முறை வந்து கொடுப்பாங்க. இப்படிதான் நம்ம கஸ்டமரை வந்து நம்ம சம்பாதிக்கணும். நல்லா செஞ்சு கொடுக்கணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும். சில விஷயங்கள் நம்ம கரெக்டா டவுட்னா கேட்டு செய்யணும். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் டைமுக்கு நம்ம கொடுக்கணும்.
ரொம்ப பிஸி ஆயிட்டோம் அப்படின்னா அது வந்து அவங்களே புரிஞ்சுப்பாங்க. ஒரு வாரம்ன்றது 10 நாள் எடுத்துப்பாங்க போய்வங்க அவங்க ரொம்ப பிஸி அப்படின்னு. ஆரம்ப காலத்திலேயே நம்ம வந்து அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டோம், ரொம்ப லேட்டா பண்ண ஆரம்பிச்சோம்னா இவங்க என்ன வேலை இப்பதான் இது பண்ணாங்க, வேலையை வாங்கி சும்மா கடை திறக்காம லேட் பண்றாங்க, ஒழுங்கா வேலை செய்யாம ஆள் உட்காந்து செஞ்ச மாதிரியே தெரியல, வேலை செஞ்ச மாதிரி தெரியல, அப்புறம் எப்படி இவங்க ஒழுங்கா டைம் கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் வரக்கூடாது. நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கிறோம், அதையும் மீறி நமக்கு நிறைய வேலைகள் வருது அப்படின்னா அவங்களும் சொல்லலாம், இன்னைக்கு 10 நாள் இன்னைக்கு 12 நாள் ஆகுது, ஏன்னா 5 நாள் 1 மாசம் டைம் கூட எடுத்துக்கிறோம், 15 நாள் டைம் கூட எடுத்துக்கிறோம், மினிமம் 15 நாள் டைம் எடுத்து போனாங்க. அப்புறம் 1 மாசம் வரைக்கும் நாங்க கேட்போம், டியூ டேட் போடுவோம். அப்போ அவங்க நம்ம வேணா இவங்களோட ஒர்க் எப்படி இருக்கு, கஸ்டமர் நிறைய வர்றாங்க, அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, அதனால நம்ம போடலாம். அதே மாதிரி நீங்க உங்களோட வளர்ச்சி தகுந்த மாதிரி நீங்க டியூ டேட் போடுங்க. முடியும்னா ஒரு 3 நாள்ல போடுங்க. சில பேர் பாத்தீங்கன்னா வாங்கிக்கங்க, நாளைக்கு வாங்கிக்கங்க, 2 நாள்ல வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா 4 நாளா இருப்பாங்க. நம்ம 4 நாள் கூட சொல்லிட்டு 3 நாள்ல கொடுக்கலாம். ஓகேவா? அது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க சரியா பண்ணிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா பிக்கப் பண்ணிடுவீங்க உங்களுக்கு. ஏன்னா இப்ப நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க, நல்ல இந்த மாதிரியான எல்லாமே சரியா தேடுற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையிலையும் சரி, நம்ம ஒரு கஸ்டமரை புரிஞ்சு நம்ம அவங்க சொல்ற விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, என்ன கரெக்ஷன் சொல்றாங்க, அதெல்லாம் நம்ம அதெல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அது மாதிரி எல்லாம் செய்யறாங்களான்னு எதிர்பார்க்கறவங்க இருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நமக்கு வந்து கரெக்டாக ஃபோன் பண்ணி சொல்றாங்களா, கரெக்டாக டீம் பண்ணிட்டு கொடுக்குறாங்களா, அதுவும் தெரிய பார்க்கறாங்க. அதே மாதிரி பினிஷிங் நல்லா இருக்கா, இந்த மாதிரி தேடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு விஷயத்துக்காகவும் அவங்களுக்குள்ள அவங்க வந்து கொடுத்தா கம்ஃபர்டபுளா இருக்கு, இவங்ககிட்ட போய் கடையில கொடுத்து அழகா கொடுத்துட்டு வரலாம், சரியா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை நம்ம பெற வரைக்கும் அந்த கஸ்டமர் நம்மகிட்ட கொஞ்சம் இதுவாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி வந்துருச்சுனாலே அந்த கஸ்டமர் நம்ம விட்டு போக மாட்டாங்க. அப்படியே படிப்படியா கஸ்டமர் சம்பாதிச்சிடலாம். அந்த வாடிக்கையாளர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு சேர அதுக்கப்புறம் நமக்கு தகுந்த மாதிரியான அளவு வந்துட்டாங்கன்னா அதே போதும். கரெக்டா அவங்களே திரும்ப அடுத்தடுத்து ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு, தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி விசேஷம், பர்த்டே ஃபங்க்ஷனு, இப்படி ஒரு தான் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்ப நமக்கு வேலை கரெக்டா டைட்டா போயிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. வேற ஒண்ணு நீங்க இது பண்ணுவோம்னா கண்டிப்பா நல்ல வேலைக்காரங்களுக்கு, நல்ல கலைஞர்களுக்கு நல்ல என்னைக்குமே நல்ல இது வாய்ப்பு இருக்கு. நீங்க எந்த ஊழியர் என்னன்றது நம்ம எனக்கு வாட்ஸ்அப்ல கூட நீங்க ஷேர் பண்ணலாம். தேவைப்பட்டா நீங்க ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது நம்மளோட ஏதாவது விளம்பரம் மாதிரி நம்ம சேனல்ல பண்ணணும் அப்படின்னா கூட பண்ணலாம். வேற அடுத்த கேள்விமா? ஹாய், குட் மார்னிங் அண்ணா. மீனு டெய்லர் யூடியூபர் தானா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீனு டெய்லர் வந்து யூடியூபர்ஸ் தானா? நம்ம மீனு டெய்லர் வந்து நம்ம நண்பர் பாஸ்கர், அவர் பேர் பாஸ்கரன். இங்க வந்து நவாஸ் நண்பரும் அப்புறம் பாஸ்கர் இவங்கெல்லாம் கூட்டு வந்து நம்ம இதெல்லாம் பேசியிருக்கோம், கலந்தாய்வு இதெல்லாம் பேசியிருக்கோம். அவர் யூடியூபர் தான், அவர் யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அவர் எவ்வளவு சேனல் எத்தனை வீடியோ போட்டிருக்காரு தெரியல, கொஞ்சமா தான் போட்டிருக்காரு. ஆனா தொடர்ந்து அவரால் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்ச நாளா வீடியோ போடல. ஆனா அவர் யூடியூப் அவர் சேனல் இருக்கு, மீனு டெய்லர்னு போனாலே அவர் சேனல் வரும். நீங்க பார்க்கணும் பார்க்கலாம். அவரும் சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, கட்டிங் வீடியோ எல்லாம் போட்டிருக்காங்க. நீங்க அவருக்கு வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். வேற அடுத்த கேள்விமா? ஃப்ரண்ட் பார்ட் ப்ளவுஸ் ரொம்ப கால்குலேஷன், ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பண்றதுக்கு 1 hour ஆகும் போலயே. பேட்டர்ன் யூடியூப் சேனல்ல ரொம்ப ஈஸி மெத்தட்ல சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓ சரி சரி, அவர் நம்ம நண்பர் தான். இந்த பேட்டர்ன் அப்படின்னு ஒரு சேனல், யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அன்வர் பாய், அவர் நம்ம நண்பர் தான். என்கிட்ட போன்ல எல்லாம் பேசியிருக்காங்க. என் பேர் இளையராஜா, அவர் என்ன இளையராஜா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி எல்லாம் பேசியிருக்காங்க. அவர் எப்படி எனக்கு அறிமுகமானார்னா, நம்ம நண்பர் நவாஸோடைய அண்ணனுடைய அவர் நண்பர். அவங்க அண்ணனும் அவரும் வந்து பக்கத்துல எல்லாம் ஃப்ரெண்டா இருக்கிறாங்க. இவர் அந்த அண்ணன் கடைக்கு போகும்போது அவரை பார்த்துட்டு சொன்ன உடனே நம்ம என்னோட நண்பர் இளையராஜான்னு சொல்லியிருக்காரு. அவரோட நண்பர் அன்வர் பாய் என்கிட்ட நம்பர் வாங்கிட்டு, இளையராஜா தெரியுமான்னு எனக்கு நம்பர் வாங்கிட்டு, என்ன இளையராஜா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசினாங்க. 2-3 நாள் அதுக்கப்புறம் தனிப்பட்டவங்க பேசியிருக்காங்க. அவரோட வேலை கூட நல்லா இருக்கும். சில விஷயங்கள் நம்ம வந்து தொழிலில் வந்து முரண்பாடுகள் இதெல்லாம் இருக்கதான் செய்யும். சரி, அவங்களுக்கும் நமக்குள்ள கருத்து முரண்பாடுகள் இருக்கும். அந்த தொழில்களை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணுவோம். ஆனால் நம்ம வந்து பர்சனலாக எந்த ஒரு விஷயம் கிடையாது. நம்ம நேரம் செஞ்சு நண்பர்கள் தான். அவரும் நம்மளும் சரி ஒரு வேலைக்காரங்க தான். அவரோட வேலை அவருக்கு வேலை அவருக்கு, நம்மளோட வேலை நமக்கு. ஆனால் இதில் எது நீங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குமோ அதை எடுத்துக்கங்க, உங்களோட சௌரியம் தான். நீங்கள் அதை அப்ளை பண்ணி பாருங்க, கஸ்டமர் கொடுங்க, அவங்க போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னாங்கன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. சில பேர் வந்து இப்படி எனக்கு வேணும் அப்படி வேணும்னு கேட்டாங்கன்னா நம்மளோட மெத்தேடை ஃபாலோ பண்ணுங்க. கஸ்டமர் எந்தெந்த கஸ்டமருக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா அவருக்குன்னு கஸ்டமர் இருப்பாங்க, நமக்குன்னு கஸ்டமர் இருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ டெய்லர் ப்ரோ கூட பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லர் ப்ரோ இருக்காருல்ல, அவர் எங்கள் ஊருக்காரு தான். எங்கள் ஊர் தான், நான் மதுரை மாவட்டம். அவர் வந்து சிவகாசி, விருதுநகர் மாவட்டம் நினைக்கிறேன். சிவகாசி அவர் எங்கள் மச்சான் ஊர் தான். அது நம்ம எல்லாம் சுத்திகள்லாம் நம்ம சொந்த பந்தம் எல்லாமே அங்கே இருக்காங்க. அவரை பற்றி நம்ம வந்து தொழில் ரீதியாக விமர்சனங்கள் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா அவர் நல்ல ஒரு மனிதர் தான். அவரு நிறைய விஷயங்கள் செய்யணும், அவர் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவருக்குன்னு ஒரு சில வேலைகள் இருக்கும், அவருக்கும் சில கஸ்டமர் இருப்பாங்க. அவர் சில பேரை அவரு கொஞ்சம் பேர், அவர் நிறைய பேர் உருவாக்கணும், ஒரு 1 கோடி பேரை உருவாக்கணும்னா அவர் ஒரு நல்ல எண்ணம் தான், அதெல்லாம் உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நான் நினைச்சுப்பேன், நான் வந்து நம்ம தொழில் ரீதியா விமர்சனங்கள் கண்டிப்பா எல்லாமே பண்ணாதான் ஆரோக்கியமா இருக்கும். என்னை பத்தி அவர் விமர்சனம் பண்ணலாம், அவரை பத்தி நான் விமர்சனம் பண்ணலாம், இன்னொரு சேனல்ல வந்து நம்மள சொல்லலாம். விமர்சனங்கள் வந்து ஏத்துக்கிறது தான் நம்மளோட இது. எப்பயுமே இப்ப நாங்க 10 பேர் வந்தா சேர்ந்து ஒரு குரூப்பா கம்பெனில 10 பேர் 20 பேர் வேலை செஞ்சுட்டு இருப்போம். பாம்பேல போய் நான் கம்பெனில கூட வேலை செஞ்சிருக்கேன். 50 பேர் 60 பேர் ஒரு யூனிட் மட்டும் வேலை செய்வோம். மேல கீழே பார்த்தா 300-400 பேர் வேலை செய்வோம்.
அந்த யூனிட்ல இருக்கும்போது நான் ஒரு வேலை செஞ்சேன்னா அவர் அந்த பக்கம் அவன் குத்தம் போடுவான், போடுவான், அவன் ஒரு குற்றம் சொல்லுவான். அப்படிலாம் பண்ணும்போது தான் நமக்கு அந்த இன்னும் நம்ம தொழில் நல்லா செய்யணும், இன்னும் நம்ம வந்து அவங்கக்கிட்ட நம்ம நல்லா இந்த வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற மாதிரி நம்ம தொழில நம்ம சிறப்படைய வைக்கணும், அவனோட நம்ம நல்லா செய்யணும், நம்ம இன்னும் நிறைய கத்துக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஒரு போட்டியில நம்ம வந்து நல்லா வளரணும். போராமன்றதோட போட்டி இருக்கணும் கண்டிப்பா. அப்ப அந்த விமர்சனங்களை ஏத்துக்கிட்டு நம்ம அந்த விமர்சனங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றி நம்மளை மேம்படுத்தி போறதுதான் வளர்ச்சி. எல்லா தொழிலுமே அப்படியே வந்தது. முதல்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லி தர மாட்டாங்க, அப்படியே ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க, அது ஒரு வகையில இருந்தது. அதுக்கப்புறம் சொல்லி தரேன்னு நினைச்சுட்டா அதுக்கப்புறம் நல்லா சொல்லி கொடுப்பாங்க. யாரு ரொம்ப பிடிச்சிருக்கோ, யாரு நமக்கு நம்பிக்கையான ஆளா இருக்காங்களோ அவனை வந்து சிஷியனை ஏற்றுக்கிட்டு அவங்க நல்லா சொல்லி தருவாங்க. இப்ப இது மாதிரி எல்லாம் வந்ததுதான் நம்ம தொழில். ஓகேவா? அப்ப நம்ம விமர்சனம் அதுல வந்து குறை நிறைய இருந்தாலும் திட்டுவாங்க. இன்னொரு டெய்லர் நம்மள பேச சகஜமா எங்க ஓனர்கள்லாம் பாத்தீங்கன்னா, எங்க ஓனர் நான் கத்துக்கிட்ட குருமார்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பேசும்பொழுது அந்த டெய்லர் பத்தி இவர்கிட்ட பத்தி அவர் பற்ற குறைகள் நிறைகளை பத்தி பேசுவாங்க. இது எதார்த்தம். இப்ப நம்ம யூடியூபர்ஸா எல்லாம் இருக்கோம், நம்ம வந்து இணையதளத்துல இருக்கும்போது அதையும் நம்ம பேசுறோம், விமர்சனம் பண்றோம். ஏன்னா நம்ம பார்வைக்கு வராதுன்னா நம்ம பேச போறது இல்ல, நம்ம பார்வைக்கு வரதுனால அதை பத்தி விமர்சனங்கள் சொல்றோம். இப்ப என்னோட மெத்தட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க, அதுல ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம மெத்தடை பத்தி நிறைய பேர் வந்து சூப்பரா இருக்கு சார், நான் இவ்வளவு நாள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் யோசிக்கவே இல்லை, இப்பதான் நான் வந்து இப்படி இருக்கு. சில நம்பர்ல ஒரு சகோதரிலாம் வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு வேலை வரல, இப்போ ஒரு சகோதரி சொல்றாங்க எனக்கு வந்து பிக்கப் பண்ண முடியல, வேலை வரலன்ற மாதிரி பேசினாங்க. இன்னொரு சகோதரி சொல்றாங்க எனக்கு வேலை நிறைய வருது, ஆனா பயமா இருக்கு, பயப்பட்டு இருந்தேன், வேலை ஒரு கஸ்டமர் கொடுத்தாங்கன்னா 2 ஜாக்கெட் கொடுத்துட்டாங்க, 4 ஜாக்கெட் கொடுத்துட்டாங்கன்னா அதை பார்த்து பயப்படுவேன், எப்படி இதை நம்ம செஞ்சு சரியா செஞ்சு அவங்க கொடுக்க போறோமோ அப்படிங்கிற பயம். அப்ப இந்த மாதிரி இருந்தவங்க அன்னைக்கு பேசும்போது சொல்றாங்க, அதுக்கப்புறம் சார் அந்த அளவுக்கு நான் இருந்தேன், இப்ப எனக்கு நான் தைரியமா வந்து செஞ்சு கொடுக்குறேன், நல்லா இருக்கு உங்களோட மெத்தட்ல நான் செஞ்சு கொடுக்குறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பர்ஃபெக்டா செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப நீங்க எவ்வளவு வேலை வந்தா எல்லாம் செஞ்சு தர முடியும், இப்ப இன்னைக்கு வேலை வருமா, இந்த வேலை வந்தா நல்லதுக்கு நான் எதிர்பார்த்து வர கஷ்டப்பட்ட வேலை வாங்கி நான் சுறுசுறுப்பா அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன், நான் இந்த மாதிரி பயம் எனக்கு போயிடுச்சு அப்படின்றாங்க. அப்போ நம்மளோட இது எப்படி இருக்கு பாத்தீங்களா, நம்ம பார்த்து அவங்க கத்துக்கிட்டவங்க தான். அப்ப இது வளர்ச்சியா இருக்கு, எனக்கு சந்தோஷமா இருக்கு. இப்போ சில பேரால புரிஞ்சுக்க முடியாது சார், நீங்க நிறைய சொல்றீங்க, என்னென்னமோ சொல்றீங்க, எவ்வளவு கணக்கு இருக்கு, ஏன்னா மொத்தம் பொதுவாக தோராயமா வெட்டியே பலவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி வெட்டி செஞ்சுட்டு இருக்கும்போது அது நம்ம சொல்றது புரியாது. ஏன்னா நானே வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு நம்ம ஒரு விஷயம் சொல்லும் பொழுது ஒரு விஷயம் எடுத்துக்கும் நமக்கு இந்த விஷயத்துக்குள்ள போகாத விஷயத்துக்குள்ள போகும்போது நமக்கு புரியாது, நம்ம செய்யாத விஷயத்தை செய்யும்போது புரியாது. அப்புறம் பழக இப்ப ஒரு பொம்மையை வச்சு நம்ம போட்டோம் பாத்தீங்களா, எவ்வளவு விஷயம் நம்ம பார்த்தோம், அது எல்லாமே இல்லைன்றீங்களா, அதெல்லாம் இருக்கு, அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கு, அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்படிலாம் நம்ம கணக்கு எடுத்துட்டோம்னா இன்னும் நம்ம மேம்பட்டுலாம். நிறைய பேர் நம்ம சேனல்ல பார்த்துட்டு நிறைய பேர் நம்ம மாணவிகள் பழகுனவங்க, ஆன்லைன் கிளாஸ்ல பழகுனவங்க இருக்கட்டும், குரூப்ல நம்ம முன்னூறு குரூப்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம சேனல்ல பார்த்து அவங்களே வீட்டுல இருந்து 5 மணி வரைக்கும் பார்க்க சார் உங்க வீடியோ அப்படின்னாங்க. அப்ப அந்த அளவுக்கு அந்த வீடியோக்கள்ல உள்ள போய் அதை ஆராய்ச்சி இவ்வளவு விஷயம் இருக்குது அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்வத்தோடு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ரொம்ப புரியும். நீங்கள் கொஞ்சம் ஆர்வத்தோட பாத்தீங்கன்னா ரொம்ப கண்டிப்பா புரியும். நம்ம நண்பர்கள் தான், அது ஒண்ணு பிரச்சனை இல்லை. நீங்க அந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அந்த பேட்டர்ல அவரும் நல்லா வளர்ந்து வரணும், அவரும் வந்துட்டு இருக்காரு, நல்ல பிள்ளைங்க நம்ம முன்னாடி வந்துட்டு இருக்காரு, அவரும் நல்ல கலைஞர் தான். அவரோட இதுல இருந்து நான் சில டிப்ஸ் எல்லாம் கூட எடுத்திருக்கேன், நிறைய விமர்சனங்கள் பண்ணியிருக்கேன். ஆனா சில டிப்ஸ்கள் கூட யாரு என்ன சொன்னாலுமே நல்லதா தான் நான் எடுத்துப்பேன் உண்மையிலே. இப்ப டெய்லர் புறவா இருக்கட்டும், இல்ல வேற நிறைய நண்பர்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே அவங்க கிட்ட ஒரு நுணுக்கங்கள் இருக்கு, அவங்களே நல்ல விஷயம் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் நம்ம வந்து நம்மளை மேம்படுத்திக்க முடியும். விமர்சனங்கள் பண்ணாலும் விமர்சனங்களுக்கும் உண்டானது தான் நம்மளுடைய தொழில். என்ன வந்து நீங்க விமர்சனம் பண்ணா நான் கண்டிப்பா ஏத்துப்பேன், அதுல வந்து என்னோட தவறு இருந்தா நான் எடுத்துக்கிப்பேன், அதுல இருந்து நான் மாத்திப்பேன். அதே நல்லதா இருந்தா நான் திரும்ப சொல்லுவேன், அது நாங்க இப்படிதான் வரணும் அப்படின்னு. ஏன்னா என்னோட நண்பர் நவாஸும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதுக்கப்புறம் நாங்களே சில விமர்சனங்கள் கூட நானே பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆரோக்கியமா ஏற்றுக்கும், அவர் நல்லா நல்லா தான் நண்பராக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து தொழில் ரீதியில வந்து ஒரு சில விஷயங்கள் அவருக்கு வந்து நான் நிறைய விஷயம் கத்துட்டு இருக்கேன். ஒரு நண்பர்கிட்ட இருந்து ஒருத்தவங்க நம்ம நிறைய கத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி மீனுட்டியில் இருக்காரு, அவர்கிட்ட இருந்து சில பாயிண்ட் நான் கத்துட்டு இருக்கேன். அவரை வச்சு நம்ம கூட்டு வந்து அவர் குணாஸ் டெய்லர் பட்டுக்கோட்டையில இருந்து குணாஸ் டெய்லர் இருந்தாங்க. அவரு பாத்தீங்கன்னா அவ்வளவு அளவுகள் அவ்வளவு விஷயங்கள் வந்து எழுதி அவ்வளவு விஷயத்த வந்து நம்ம சேனல்ல போட்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் நாங்க என்ன ஒரு தவறு நடந்துச்சுன்னா அது மைக் வந்து சரியான மைக் கிடைக்கல, அவர் வந்து மைக் வந்து கையில போட முடியல, அவருக்கு இங்க போட்டா அவர் டேப் எடுத்து எனக்கு செய்யறது முடியாது, அதனால எனக்கு வந்து இப்படி கை வாட்ட வரல அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால சவுண்ட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இல்லைன்னா அவரு அந்த காணொலியில நல்லா போக வேண்டிய காணொலி. அவர் அவ்வளவு அளவுகள் எழுதுறாரு, அவ்வளவு விஷயத்த அவர் எழுதுறது வந்து நிறைய சுத்தி எழுதுனா கூட, ஆனா அவ்வளவு விஷயம் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படிதான் ஒருத்தவங்க, ஆனா அதை பார்த்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இவ்வளவு அளவுகள் இருக்கா அப்படின்ற, இப்படி ஒரு மனுஷங்க வந்து இந்த மாதிரி ஒரு தயார் கலைஞர் வந்து எழுத்து செய்யறாங்களா, இவ்வளவு விஷயத்த இதுக்காக ஈடுபடுறாங்களா, இவ்வளவு விஷயத்த பாக்குறாங்களா, இவ்வளவு ஒரு கலைஞர்கள் வந்து இப்படி ஒரு தையல் கலைஞர்கள் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி. இப்ப நவாஸ் கூட அளவு ஜாக்கெட் வச்சு அப்படியே அக்குவேர் ஆண்கள் அளவு எடுத்து செஞ்சிருப்பாரு, சரிங்களா? அதே மாதிரிதான் இப்ப நம்மளும் ஒரு விஷயத்தையும் நம்ம அக்குவேர் ஆண்கள் பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம நண்பர்களும் நம்ம கூட இருக்கிறவங்களும் அந்த மாதிரியான ஆட்கள்
நம்மளோட பார்வை அது மாதிரி இருக்கு. அப்போ நம்ம வெல்ஃபிட் டெய்லர் கூட நம்ம அண்ணன் குருசாமி அண்ணன் வந்து ஒரு சேனல் வச்சிருக்காங்க. அது கூட பாத்தீங்கன்னா அவரு நல்ல நுணுக்கங்கள் நிறைய சொல்லி தருவாங்க. சில விமர்சனங்கள் அவர் மேலேயும், அவர் குருமார் தான், அவர்லாம் குரு தான் எனக்கு. ஆனா கூட அவர் வந்து நம்ம கத்துக்கிறவங்க எல்லாமே நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம் அவர் குருவா நம்ம நினைப்போம். ஆனா விமர்சனத்துக்கு உள்ளாதுன்னா நம்ம விமர்சனம் பண்ணுவோம். இந்த மாதிரி இருக்கு, இது எப்படி சொல்றாங்க அப்படின்னா புத்தகம் எப்படி சொல்றாங்க, அது விளக்கமா சொன்னா நல்லா இருக்குமே, இது எப்படி போய் புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்க, சின்னதா ஒரு எளிமையா பாக்குறவங்களுக்கு எப்படி புரியும், அப்ப அது கொஞ்சம் கஷ்டம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதா செய்யறோம். அப்ப ஆனா நம்ம அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம், நம்ம எப்படி அதை புரிய வைக்க முயற்சி பண்ணோம். இப்ப நீங்க சொன்ன விஷயத்த நான் இன்னும் உங்களுக்கு எளிமையா புரிய வைக்கிறது நான் முயற்சி பண்ணுவேன். ஆனா நிறைய விஷயம் இருக்கு, அதனால நான் ஈஸியான விஷயத்துக்கு போறேன் அப்படின்றது வந்து நான் என்னைக்குமே ஒத்துக்க மாட்டேன். நிறைய விஷயம் இருந்தா அது சரியான விஷயம் வந்து அது நிறைய விஷயம் எடுத்துதான் ஆகணும். ஈஸியான விஷயம் வந்து நமக்கு சரியா வரல அப்படின்னா அதை விட்டுருணும். ஓகேவா? ஈஸின்றதை விட சரின்றது தான் நமக்கு முக்கியம். எளிமையா பண்ணணும் அப்படிங்கிறத விட எளிமையாவும் இருந்தாலும் ஆனா அது சரியான முறையில எளிமையா பண்ணணும். ஓகேவா? அப்பதான் நம்ம வந்து மேம்பட முடியும். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம தொழில வந்து வெளியில போயிடலாமா, என்னடா கஷ்டம், இப்போ நம்ம இந்த காலையில ஒரு மாதிரி பேசிருக்கோம் பாத்தீங்களா, கஷ்டம் வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு பெருசா பேசுறாங்க, ஒரு நெக் வந்து இறக்கி ஏத்துது ஏதோ சொன்னதுக்கு இப்படி அப்படின்னு சொல்லி என்னை போட்டு இது பண்றாங்கன்னு சொல்லி ஒரு சகோதரி வந்து ஃபீல் பண்ணி சொன்னாங்க இல்லையா. அப்ப அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம தவறு செய்யறது வந்து நம்மளே வந்து நம்ம தொழிலை விட்டு நம்மளே நம்மளை மட்டப்படுத்திக்கிற மாதிரியான போயிடக்கூடாதுல்ல, நம்மளை மேம்படுத்தி தான் நம்ம போகணும். அப்ப அந்த மாதிரியான விஷயத்தை நம்ம தேடி தான் நம்ம போகணும். வேற ஏதாவது கேள்வி வந்திருக்காமா? ஆமாண்ணா, தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டு ரிசர்ச் பண்ணிருக்கீங்க, அதை எங்களுக்கு அற்புதமா புரிய வச்சிருக்கீங்க. உங்க நல்ல மனசுக்கு மிக்க நன்றி. ஒரு பிளவுஸ்க்கு இவ்வளவு கால்குலேஷன் பண்ணா ஒரு நாளைக்கு எத்தனை பிளவுஸ் கட்டிங் பண்றதுன்னு யோசனையா இருக்கு, அழகே வருது. அடுத்த ஒரு சேனல்ல அந்த அம்மா என்னவோ சரக்குன்னு பிளவுஸ் கட் பண்ணி தைக்கிறாங்க, கேட்டா கஸ்டமருக்கு ஃபிட்டிங் கரெக்டாவும் இருக்குன்னு வேற சொல்றாங்க. எங்க போய் முறையிடுறது? இன்னொருத்தவங்க அதுக்கு பேசியிருக்காங்க, அதுக்கு அவங்க கமெண்ட் சொல்லியிருக்காங்க. அத நம்மள வந்து என்ன இவ்வளவு ரிசர்ச் பண்ணிருக்கீங்க, ஆனா பரவாயில்லன்ட்டு இவ்வளவு கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை பிளவுஸ் கட் பண்றது, இதை கேட்டு பார்த்தா அழுகையா வருது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதே இன்னொரு அக்கா வந்து சகோதரி வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவர் லைவ்ல வந்து போட்டிருந்தாங்க. அவங்க அது ஓப்பனா சொல்லிட்டு தான் அந்த லைவே ஆரம்பிச்சாங்க. என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து சரியா சொல்லி தரலாம் தெரியாது, என்னோட வேலையை நான் ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை பிளவுஸ் கட்டுறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்றாங்க. ஆனா கடன் கட் பண்றாங்க. அது வந்து டார்கெட், அதாவது இத்தனை பேர் செய்யணும் அப்படிங்கிற டார்கெட்ல செய்யறாங்க. ஆனா அதை நம்ம வந்து நம்ம அவங்களுடைய திறமையை நம்ம பாராட்டணும், அவங்களுடைய அவங்க தான் அவங்க சொல்றாங்க. நான் சொல்லி காட்டியிருந்தேன், அதை தான் இந்த சகோதரி சொல்றாங்க. சரக்குன்னு கத்திரி சவுண்ட் தான் கேட்குது, என்ன கணக்கில் போறாங்க என்னன்னு ஒன்றும் புரியல, ஆனா ஃபிட்டிங் நல்லா இருக்குன்னு கஸ்டமர் சொல்றாங்க அப்படின்னு வேற சொல்றாங்கன்னு. அவங்களுக்கான கஸ்டமர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கஸ்டமருக்கான இருப்பாங்க, அவங்களுக்கு தகுந்த கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அவங்க எவ்வளவு வருஷமா அவங்க ஃபீல்டு இருந்தாங்கன்னா அப்ப எத்தனை கஸ்டமர் சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க, எவ்வளவு பேர் வெளியே போறாங்க நமக்கு தெரியாது, எவ்வளவு பேர் இருக்காங்களோ அவங்க நம்ம எடுத்துப்போம். இப்ப என்கிட்ட எத்தனை நிறை குறைகள் இருந்தாலும் நிறைய இருக்கிறது வந்து நல்ல கஸ்டமர், நமக்கு நான் சரியா செஞ்சு கொடுத்த கஸ்டமர்ல என் கூட இருப்பாங்க. ஆனா பிடிக்காத இல்ல, சரியா இல்ல, ஃபிட்டிங் சரியில்லை அப்படின்றவங்க நமக்கே சொல்லாமையே வெளியே போயிடுவாங்க. அது மாதிரி அவங்ககிட்ட இருந்து எத்தனை பேர் வெளியே போனாங்கன்னு தெரியாது. அப்போ அந்த மாதிரி உள்ள கஸ்டமர்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்களும் அவங்களுக்கான கஸ்டமர் இருக்கதான் செய்யறாங்க, அந்த மாதிரி கலாச்சாரம் இருக்காங்க. ஆனா நான் அதையும் சொல்லியிருந்தேன், அவங்க வந்து இப்ப மகளிர்கள் வந்து அடுத்த இதுல இருக்காங்க, அடுத்த துறையில வர நம்ம தையல் துறைக்குள்ள, அதுவும் பிளவுஸ் சுடிதார் இருக்குள்ள மகளிர்கள் தான் அடுத்து அதிகமான இதுல வந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? அப்ப மகளிர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அக்கா வந்து செய்யறாங்களே, அப்ப இதே மாதிரி நம்மளும் செஞ்சா என்ன, நம்ம ஏன் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டு அப்படி வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு செஞ்சுட்டு இப்படிலாம் கணக்கிட்டு போட்டு செய்யணுமா, ஈஸியா அந்த கணக்கு கட் பண்றாங்க, அது மாதிரி கட் பண்றாங்கன்னு கண்டிப்பா நினைச்சிடாதீங்க, அந்த மாதிரி மைண்டுக்குள்ள போயிடாதீங்க. அவங்களுடைய இதுக்கு அவங்களோட அனுபவத்துக்கு அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இனிமேல் நீங்க கத்துக்கிறவங்க வந்து நம்ம வந்து தையல் துறையை வந்து காத்து கொண்டு வேண்டியது இருக்கு, நம்ம மேம்படுத்த வேண்டியது இருக்கு. நம்ம தையல் துறையோட பேர் வந்து நமக்கு இன்னும் நல்லா மின்னு வளர்ந்தா மட்டும்தான் நம்ம சரியா பண்ண முடியும். ஏன்னா இல்லைன்னா ரெடிமேட் உள்ள பூந்துடும். ஏற்கனவே ரெடிமேட் நிறைய உள்ள வந்துருச்சு. நம்ம ஆர்டருக்குள்ள இருக்கிறவங்க சரியா ஃபிட்டிங் அவங்க உடல்வாக்கு தகுந்த மாதிரி பர்ஃபெக்டா செஞ்சு கொடுக்கறதுனாலதான் நம்ம இன்னும் நம்ம வந்து பிளவுஸ்ல இருந்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஏன்னா பேண்ட் செட்ல பாத்தீங்கன்னா நிறைய ரெடிமேட் வந்துருச்சு. ஏன்னா அதெல்லாம் இப்ப நான் போட்டுக்க செட்டை ரெடிமேட் தான், நான் அப்பா சொல்லிடுறேன் ரெடிமேட் தான். ஏன்னா கொஞ்சம் லூஸ் டைட் இருந்தா பரவாயில்ல போட்டுக்கிற மாதிரியான மனநிலையில் இருக்கிறவங்க போட்டுக்குவாங்க. ஆனா பிளவுஸ் வந்து சுடிதார் பிளவுஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் முக்கியமா பிளவுஸ் பாத்தீங்கன்னா நல்ல பெட்டிங்கா நல்ல சரியான இதுல போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அப்படி பார்க்கும்போது ஒருத்தவங்களுக்கான உணர்வாக்கு தகுந்த மாதிரியும் நம்ம பர்ஃபெக்டா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா நம்மளால மட்டும் தான் முடியுது. ரெடிமேடால அந்த அளவுக்கு சரியா பண்ண முடியல. அதனால அவங்க வந்து 100% தான் ரெடிமேடு, மீதி 98% வந்து ஆர்டர் ஒர்க், நம்மளோட கஸ்டமர் ஆர்டர் ஒர்க்ல தான் இருக்கு. சரிங்களா? கஸ்டமர் டைரக்டா நம்ம வந்து கொடுக்குறாங்க, கொஞ்சம் ஆர்டர் கொடுத்து செய்யற மாதிரி தான். இந்த வேலை 98% இன்னும் நம்ம கையில தான் இருக்கு பிளவுஸ் பொறுத்த அளவுக்கு. அப்ப அதை நம்ம சரியா கொண்டு போகணுன்றதுனால நான் அதை சொல்லியிருந்தேன். வேற அதுக்கு கமெண்ட்டுக்கு என்னமா பேசியிருக்காங்க, அது யாரு அந்தம்மா சரக்கு கட்டிங் பண்றதுன்னு கேட்டிருக்காங்க ஒருத்தவங்க, அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்களா? நெக்ஸ்ட் அவங்க ரிப்ளை பண்ணிருக்காங்க,
எஸ் ரேகா கலெக்ஷன்ஸ்னு ஒரு சேனல் இருக்காங்க. அதுல அந்த அம்மா 5 மினிட்ஸ்ல சரசரக்குன்னு ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணிடுறாங்க. அந்த வீடியோல சிஸ்டர் கட் பண்ற சவுண்ட் அவ்வளோ கிளியரா இருக்கும். கால்குலேஷன் எப்படி பண்றாங்கன்னு கிளாரிட்டி இருக்காது. பட் அவங்க கஸ்டமர்ஸ் ஃபிட்டிங் பெர்ஃபெக்ட்னு சொல்றாங்க. நம்ம எவ்வளவுதான் பார்த்து கட் பண்ணாலும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்க தான் செய்யுது சில பேர்கிட்ட. தட்ஸ் வை ஐ போஸ்டட் மை ஃபீலிங்ஸ். ஐ ஹோப் யூ காட் தி கிளாரிட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சார் சொல்றது மாதிரி அவங்களும் ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. மேபி அவங்களுக்கு டீச்சிங் ஸ்கில் இருக்காது. சார் இங்க டீச் பண்ணும்போது புரிய வைக்க ஸ்லோவா சொல்றாரு. பட் அவர் கட் பண்ணும்போது இவ்வளோ டைம் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ரிப்ளை பண்ணி முடிச்சிருக்காங்க. நம்மளை பத்தி சேர்த்து சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான். நம்ம வந்து இப்போ அவ புரிய வச்சு ஒரு கிளாஸா எடுக்கும்பொழுது ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்து சொல்லி எடுத்துட்டு போறதுனால நமக்கு உங்களுக்கு புரியணும், நானும் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு புரிய வைக்கணும். அப்படிங்கிறதுனால அது டைம் நமக்கு வந்து அவ்வளோ நேரம் ஆகுது. ஆனா கட்டிங் பண்ணும்பொழுது அவ்வளோ நேரம் ஆகாது. அதே மாதிரி நான் நேரத்தை பத்தி கவலையே பட மாட்டேன். ஏன்னா ஒரு முறை தான் நம்ம கட்டிங் பண்ணும்பொழுது ஒரு முறை தான் அந்த கணக்கீடுகள் போட போறோம். ஒரு கஸ்டமருக்கு ஒரு வாடிக்கையாளர் வர்றாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன அளவுகள் இருக்கணும், அதை எப்படி பிரிக்கிறோம், அதை எப்படியான கட்டிங் முறை கொண்டு வரணும், அவங்களுக்கு உள்வாங்க மெட்டீரியல் வேணுமா, இல்லை பின் அதாவது 400 பாகம் போடணுமா, கிராஸ் கட்டிங் வேணுமா, எப்படி என்ன விஷயம் எல்லாத்தையும் தெளிவா எழுதிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தடுத்து திரும்ப யோசிக்க வேண்டிய காலம் இல்லை. ஏன்னா ரெக்கார்ட் பண்ணி நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு. ஒரு முறை நம்ம செஞ்சு கொடுத்ததுக்கா நம்ம கையில இருக்கு. அப்படியே அதுக்கப்புறம் கடகடன்னு வேலை முடிஞ்சிடும். சில நேரம் சில கஸ்டமருக்கு பேட்டர்னே எடுத்து கூட வச்சிருப்போம். நம்ம பேட்டர்ன் கூட எடுத்து வச்சிருப்போம். அப்போ அதுக்கப்புறம் அப்படியே ஈஸியா இருக்கும் நமக்கு. ஓகேவா? அப்ப பேட்டர்ன் மாதிரி தான் அந்த எழுதி வச்சிருக்கிற கால்குலேஷன் கணக்கீடுகள் எல்லாமே எடுத்து பேட்டர்ன் எப்படி போட்டு வெட்டோமோ அதே மாதிரி அளவு வச்சு எடுத்து வெட்டிடலாம். ஆனா அதுக்கு மாதிரி அவ்வளவு வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து சும்மா ஒன்றும் நம்ம வந்து செய்யல இல்லையா? நம்ம தொழில வந்து கலையோட நேசிச்சு செய்யறோம். அதாவது பொருளாதாரமும் இருக்கணும், அடுத்து நம்ம தொழிலுக்கான மரியாதையும் இருக்கணும். அதுதான் கலைஞர்கள் நம்ம சொல்றாங்க. எந்தெந்த தொழில்லாம் கைத்தொழில் கலைநயமா செய்யறோமோ அதனாலதான் அதை கலைஞர்கள் சொல்றாங்க. நம்மளையும் தையல் கலைஞர்கள் தான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். நம்ம தையல் கலைஞர்கள் தான். சரியா? நம்ம நிறைய பேர் நம்மளை மதிக்கிறதுக்கு காரணம் நம்ம ஒரு கலைஞர்களா இருக்கிறதுனால தான். நம்ம வந்து கலைநயமா செய்யறோம். எப்பயுமே கலைநயமா இருக்கும்போது நம்ம வேகத்தை காட்டக்கூடாது. சரியா? ரொம்ப வேகம் மட்டும் இருந்தா மட்டும் நமக்கு வந்து கலைநயமா செய்ய முடியாது. அவங்களுக்கு எப்படி எல்லாம் செய்யணும். அவங்க இப்போ ஒரு பானை செய்யறவர் பாத்தீங்கன்னா அந்த பானை எவ்வளவு அழகா வடிவமைக்கணும்னா எப்படி கலைநயமா செய்யறாங்க இல்லையா? ஒரு கார்பெண்டர் பாத்தீங்கன்னா எப்படி அதை அழகா அந்த செய்யணும், வடிக்கணும், அந்த சிலையை சிற்பமா இல்லைன்னா நம்மளோட இது நிலையா இருக்கட்டும், இல்ல ஒரு சன்னலா இருக்கட்டும், ஒரு வடிவமைக்கணும் அப்படின்னா அது கலைநயமா பண்றாங்க இல்லையா? ஒரு தொழில்காரங்களும் எப்படி கைத்தொழில் பண்றவங்க தான் அதை கலைநயமா செய்வாங்க. இதே ஒரு மிஷின் செய்ய போறது, அது மிஷின் மாதிரி செய்யுது, அது வந்து கடற்கடந்த வேலையை முடிச்சிருவாங்க. சரியா? நம்ம வந்து அதான் தெரிவிச்சுன்னு சொல்லுவேன். நமக்கு தொழில் மட்டும் கிடையாது, நம்ம வந்து கலை. சரியா? தொழில்ன்றது வெறும் வருமானத்துக்காக மட்டும் நம்ம வந்து சம்பாதிச்சுட்டு போறது கிடையாது. நம்ம அதை கலைநயமா நம்ம தொழிலும் இருக்கணும், நம்மளோட மதிப்பு மரியாதையும் இருக்கணும். அதுல இருந்து நம்ம பொருளாதாரத்தை ஈட்ட முடியும். இப்ப நீங்க சில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கலைநயமான ஓவியமா இருக்கு அப்படின்னா அதோட மதிப்பு பாத்தீங்கன்னா அதெல்லாம் கூடுதலா இருக்கு. பாத்தீங்களா? அதுக்கான மதிப்பே தனி. அது விலையும் கூட இருக்கும், மதிப்பும் நல்லா அதிகமா இருக்கும். அதுக்கான அந்த வரைஞ்சவங்களோட மரியாதையும் எப்பயுமே இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு கலைநயமா கொண்டு வந்து அந்த மாதிரியான தேடல்ல போய் அந்த மாதிரியான மேம்பட்டு வளர்ச்சியில போனோம்னா நமக்கு நல்ல மரியாதையோட நம்ம நல்ல ஒரு இதுல சமுதாயத்துல ஒரு கௌரவமா இருக்கலாம். நம்ம பொருளாதாரமும் நமக்கான தேவையோட வந்துடும். ஓகேவா? அதனால வெறும் வருமானம் வேறு வேகம் அப்படின்றது இல்லக்கூடாது. அவங்க வந்து அவங்க பழகின விதங்கள் அப்படி பழகினது அவங்களுக்கு வந்து கஸ்டமரை அவங்க பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. அந்த சகோதரி வந்து அது ஒரு நேரத்தில் வெட்டுறாங்க. அது நம்மளும் விமர்சனம் பண்றோம். விமர்சனத்துக்கு தான் அது சரி கிடையாது. விமர்சனத்துக்கு உள்ளானதுதான் அது. ஓகேவா? ஏன்னா அதை பார்த்து இன்னொருத்தவங்க வந்து ஏன்னா அவங்க வந்து யூடியூப்ல பயிர்ந்தாங்க. அப்ப அவங்க செஞ்சிருந்த வரைக்கும் யாரும் நம்ம கேட்கப்படுறது இல்லை, யாரும் அதை பத்தி கண்டுக்கப்படுறது இல்லை. அவங்க வந்து ஒரு பப்ளிக்ல நம்ம வந்து இணையதளத்தை பகிர்றாங்க, ஒரு பொது நிலையில பகிர்றாங்கன்னா அப்ப அதை பார்த்து எவ்வளவு பேரு இந்த மாதிரி நம்மளும் செஞ்சாங்க, இந்த மாதிரி நம்மளும் செஞ்சாங்கன்னு வளர்ந்து வர பிள்ளைங்க வந்து செஞ்சிருவாங்க இல்லையா? அடுத்து வர நம்ம தையல் துறையில் வர்றவங்க அதை பார்த்துட்டு அதே மாதிரி நம்மளும் போன என்னன்ற மாதிரி போயிடுவாங்க. அப்ப அது நம்ம கலையை வந்து வளர்க்க முடியாம போயிடும் இல்லையா? ஏன்னா அவங்களே அதை சொல்லிட்டு தான் செய்யறாங்க. எனக்கு வந்து பெருசா எல்லாம் அது சொல்லித்தரெல்லாம் தெரியாது, என்னோட இது எனக்கு நான் பண்றதை நான் செய்யறேன்னு சொல்லிட்டு தான் செய்யறாங்க. சரியா? அப்ப நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து நம்ம அதை பார்த்தோம், நமக்கு கண் பார்வைக்கு நம்ம கிட்ட பார்வைக்கு வந்தது, அதனால நம்ம அதை பத்தி பேசுறோம். இப்ப அவங்க நமக்கு இப்ப நாங்க அவங்கள பார்த்தோம் நேரம் பாக்குறோமோ இல்ல ஒரு நாளைக்கு வந்து நேரில் பார்த்து பேச வேண்டியதோ இல்ல போன்ல பேச வேண்டிய சூழ்நிலை வந்தா அவங்க நம்மளுடைய கலை நம்மளோட தொழில் இருக்கிறவங்க, நம்ம தொழில் சார்ந்தவங்க, நம்ம தையல் துறையை சார்ந்தவங்க, அவங்க நம்ம நண்பர் தான், அவங்க நம்ம சகோதரி தான். அப்ப நம்மகிட்ட நம்ம எனக்கு மொத்தம் அன்பா தான் பேசுவோம். நம்ம எல்லாமே நட்புறதாக இருப்போம். நம்ம கிட்ட இருக்கிற பிளஸ் மைனஸ் அவங்க கிட்ட பிளஸ் மைனஸ் நம்ம பேசுறோம். ஏன்னா நம்ம தொழிலை நம்ம மேம்படுத்துறதுக்காக. ஓகேவா? இதை நீங்க இப்ப இந்த கமெண்ட்ல கூட நீங்க இப்படி உரையாடினதெல்லாம் கூட சூப்பர், அதெல்லாம் கரெக்ட் தான். இதே மாதிரி தான் நம்ம வந்து நிறைய நம்ம விஷயத்தை கொண்டு போகணும். நம்ம குரூப்ல கூட பாத்தீங்கன்னா இப்ப நாங்க நம்ம 300 குரூப்ல நிறைய ஒரு சகோதரி வந்து வித்தியாசமான ஒரு அவங்களோட அம்மாவுக்காக அளவு அமைச்சிருக்காங்க. ஒரு பெரிய அளவா இருக்கு. அவங்களோட இதை வந்து அவங்க எங்க போனாலும் எனக்கு செட் ஆகல அந்த ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அந்த அந்த அளவு அமைச்சிருக்காங்க. இப்போ நான் குரூப்லயே அவங்ககிட்டயே ஆலோசனை கேட்டிருக்கேன், நம்ம குரூப்ல இருக்கிற மாணவ சகோதரி கிட்ட கேட்டிருக்கேன். அவங்க ஒருத்தவங்களும் ஒரு ஆலோசனை கொடுத்துட்டு வராங்க. இப்போ அவங்க யோசிக்கிற திறனோட வந்திருக்காங்க. அவங்க எனக்கு ஆலோசனை சொல்றாங்க, இந்த மாதிரி பண்ணலாமா, இந்த மாதிரி பண்ணலாமா. நான் அவங்ககிட்ட ஆலோசனை எடுத்துக்கிட்டு என்னோட இதையும் சேர்த்து அதை எல்லாம் சேர்த்து உங்களோட நான் கண்டிப்பா பகிர்றேன், ஓகேவா? ஏன்னா அது பெரிய அளவா இருக்கு. அதை நம்ம இது மாதிரி அளவுக்கு வரும்பொழுது அதே மாதிரி இன்னர் யூஸ் பண்ணாம அவங்க வந்து இப்போ பெரியவங்க எல்லாம் போடுறாங்கன்னா அவங்களுக்குலாம் நம்ம எப்படி ப்ளவுஸ் தைச்சு கொடுக்கலாம். அதே மாதிரி அவங்களோட எதிர்பார்ப்பு, அவங்க எப்படி கேட்கறாங்க, அவங்களுக்கு வந்து ஃபிட்டா வேணும்னு கேட்கறாங்களா, இல்லைன்னா ரொம்ப போட்டு அமுக்க கூடாது, நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்க கூடாது, எனக்கு இப்படி வேணும் அப்படி, ஏன்னா பெரியவங்க அப்படி கேட்பாங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம எப்படி செஞ்சு கொடுக்கணும், அவங்க எங்க போனாலும் செட் ஆகலன்றாங்க பாத்தீங்களா, அப்ப நம்ம வந்து அவங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கறதுக்கு என்னென்ன பண்ணணும், இப்படியான விஷயத்தை நம்ம மேம்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து நம்ம சேனல்ல அடுத்ததுல நம்ம அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம தயாரிக்கிற சேனல்ல பயணிக்கலாம். நன்றி.